ஸோ இந்த ரீசெண்டாக இந்த குற்றால ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 17 வயசு பையன் வெள்ளத்தினால துடிக்க அடிச்சுட்டு போய் இறக்கப்பட்டான். ஸோ இதை தடுக்கிறதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதை பற்றியும், ஸோ ரீசெண்டாக இந்த கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா இந்த குவாரிஸில் இருக்கிற கல்லை எல்லாத்தையும் வெட்டி கேரளாவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த பிரச்சனையை பற்றியும் இந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்கு மக்களுக்கு என்னென்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாமே அட்டகாசமாக இருக்கும், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு பாருங்கள். உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வெற்றியின் வணக்கங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ எல்லா சைடும் லீவுங்கிறதுனால இந்த நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா இந்த கோடை விடுமுறையை கழிக்கிறதுக்காக ஊட்டி, கொடைக்கானல், இந்த மாதிரி குற்றாலம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா படையெடுத்து போயிட்டுருக்காங்க. சரி, ஓகே, இதெல்லாம் கரெக்டு தான். ஏன்னா லீவுன்னு வந்துட்டா எல்லாருமே என்ஜாய் பண்ணுறது வாஸ்தவம் தான். சரி, இதெல்லாம் ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா இந்த குற்றாலத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு காற்றாட்டு வெள்ளம் திடீர்னு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒரு காரணத்தினால அந்த குற்றால ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி பார்த்திங்கன்னா இந்த மக்கள் குளிக்கவே வேகமாக தண்ணியோட ஃபோர்ஸ் கூட ஆரம்பிச்சிருச்சு. இதை மக்கள் நோட்டீஸ் பண்ணுறதுக்குள்ளேயே அங்கே ஒரு மிகப்பெரிய வெள்ளமாக மாறி மக்கள் தலைமெல்லாம் உழுக ஆரம்பிச்சிருச்சு. விழுந்த உடனே பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாமே அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஃபால்ஸை சுற்றி அந்த குளிக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா மக்கள் இன்கேஸ் அடிச்சுட்டு போயிட்டாலும் அவங்கள தடுக்கிறதுக்காக அங்கே சுற்றி கம்பி வேலி போட்டிருப்பாங்க. அந்த வேலியில் பெரிய ஆளுங்க மாட்டுவாங்க. ஆனால் சின்ன குழந்தைங்களை பார்த்திங்கன்னா அந்த சந்து வழியாக போய் வெளியில் விழுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம், ரொம்ப அதிகமான காற்றாட்டு வெள்ளம் வரும்போது. ஸோ அதே மாதிரியான இன்சிடென்ட் தான் இப்போ ரீசெண்டாக அந்த ஃப்ளட்டுனால நடந்திருக்கு. ஸோ பயங்கரமான ஃபோர்ஸில் வந்ததுனால இந்த பெண்கள் சைடில் குளிச்சுட்டு இருந்தவங்க எல்லாருமே உஷாராகி அந்த சைடு ஓடிட்டாங்க. அதே இந்த ஆண்கள் சைடு குளிச்சுட்டு இருந்தவங்க பார்த்திங்கன்னா அந்த வெள்ளத்தால் அடிச்சுட்டு அந்த கம்பியில் மாட்டி நிறைய பேர் எந்திரிச்சு ஓடிட்டாங்க. அதில் ஒரு 17 வயசு அஸ்வினுங்கிற பையன் அந்த கம்பி வழியாக அடியில் பூந்து அந்த காற்றாட்டு வெள்ளத்தோடு அடிச்சுட்டு போயிட்டான். ஸோ கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் அந்த பையன் எழுதிட்டு போயிருக்கான். அந்த பையன் போகிற வழியிலே இறந்து போயிட்டான். ஒரு வழியாக அந்த பாடி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒரு பாறையில் மாட்டி அந்த பையன் உயிரிழந்துட்டா கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இப்பேற்பட்ட பிரச்சனைக்கு என்ன காரணம், இதை அவாய்ட் பண்ண ஏதாச்சும் வழிகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக மே 20 வரைக்குமே தமிழக வானிலை அறிக்கை பார்த்திங்கன்னா சரியான மழை பெய்ய போகுது, எல்லாருமே வீட்டோட அமைதியாக இருங்கப்பா, அந்த மாதிரியான ஒரு சிக்னலை தான் கொடுத்தாங்க. அதை மீறி கோடை காலங்கிறனால மக்கள்னால வீட்டிலே இருக்க முடியலைங்க. இந்த ஒரு காரணத்தினால மக்கள் இந்த ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரியான சுற்றுலாத்தலங்களுக்கு படையெடுத்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே நாம் இந்த தப்பை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி வார்னிங் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம ஊர் சுற்றுறது ஃபஸ்ட்டு தப்பு, அது நம்மளோட இது. ஏன்னா பிரச்சனை அங்கே இருக்கும்போது நம்ம போய் அங்கே நிற்கும்போது நமக்கும் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம பேசிக்கலாகவே ஃபஸ்ட்டே இதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அப்படி அவாய்ட் பண்ணியிருந்தால் இந்த உயிர் சேதம் தடுக்கப்பட்டிருக்கும். ஸோ ரெண்டாவது ப்ராபபிலிட்டி, இப்போ பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக நிறைய இந்த மோஷன் டிடெக்டர், அதாவது வாட்டரோட ஸ்பீட் மோஷன் சென்சார் டிடெக்டர்லாம் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இதுதான் குற்றால அருவின்னு வச்சுக்கோங்க. இதுதான் டாப் பாயிண்ட்டு. இங்கேருந்து தண்ணி ஊற்றுது, இங்கேருந்தால் கீழேருந்து நம்ம குளிச்சுட்ருக்கோம். ஸோ இதுக்கு மேலே இருக்குது பாருங்கள், இந்த மேலே இந்த தண்ணி விழுகிற இந்த மெயின் ஸ்ட்ரீம். ஸோ இந்த நடுவில் இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் எல்லாத்துலேயுமே அந்த வாட்டர் ஸ்பீட் மோஷன் டிடெக்டரை ஆஃப் டு 1 கிலோமீட்டர் நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுறோம். அதே இதுக்கு சப்வே இருக்குது பாருங்கள், இந்த சைட்லேருந்தும் தண்ணி விழுகும், அந்த சைட்லேருந்து இந்த மெயின் ஸ்ட்ரீமுக்கு காட்டு வழி பாதையாக தண்ணி இங்கே சென்டரில் ஜாயின் ஆகும். ஸோ அங்கங்கே அதோட ரூட் காஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ இந்த மாதிரி சப் பிரான்ச்சஸ் எல்லா சைடுமே அந்த மோஷன் டிடெக்டரை நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தோம்னா, ரெண்டு சைடுமே மெயின் ஸ்ட்ரீம் ப்ளஸ் சப் ஸ்ட்ரீம் ரெண்டு சைடும் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கும்போது மேலேருந்து தண்ணி ஃபோர்ஸில் வரும்போதே இது ஒரு எச்சரிக்கை அலர்ட்டாக இங்கே ரெஜிஸ்டர் ஆயிரும் சைடில். ஸோ இந்த சைட்லேருந்து ஃபோர்ஸாக தண்ணி வந்திருந்தாலும் இங்கே ஒரு எச்சரிக்கை அலர்ட்டாக இந்த சைட்லேருந்து சிக்னல் வந்துடும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து இந்த சென்ட்ரல் இருக்கிற மெயின் ஸ்ட்ரீமில் கலக்கும்போது இங்கே தண்ணியோட வெலாசிட்டி ஸ்பீடு அதிகமாக இருக்கும்போது அங்கே அந்த வாட்டர் மோஷன் ஸ்பீட் டிடெக்டரை இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா, இன்கேஸ் மக்கள் இங்கே கீழே குளிச்சுட்டு இருக்காங்க போது இந்த இடத்துல ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிற பட்சத்தில் யாருமே சிக்னல் தர தேவையில்லை. இங்கே தண்ணியோட ஸ்பீடு வழக்கத்துக்கு மாறாக அதிகமாக இருக்குங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக கீழே இந்த ஃபால்ஸில் குளிச்சுட்டு இருக்கிறவங்க பக்கத்தில் ஒரு அலாரம் செட் பண்ணியிருந்தா டேஞ்சர் அலாரம் அடிக்க ஆரம்பித்த உடனே இங்கே குளிச்சுட்டு இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த சிக்னல் கேட்டவுடனே அலறி அடிச்சுட்டு வெளியே போயிருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கிற தண்ணி ஃப்ரீயாக ஃபாலோ ஆகிருக்கும், எந்த பிரச்சனையும் யாருக்கும் வந்திருக்காது. ஸோ இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜியை குற்றால ஃபால்ஸ் மேலே நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த மாதிரியான உயிர் சேதங்களை நம்ம தவிர்த்திருக்கலாம். ஃப்யூச்சர்லேயும் நிறைய உயிர்கள் இதனால் தப்பிக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு கொடுமையான விஷயங்க. ஸோ அந்த ஒரு காரணனால தான் இந்த டெக்னாலஜிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இந்த மாதிரி உயிர் சேதங்கள் தப்பிக்கலான்ட்டு சொல்ல வரேன். ஸோ இது ஒரு பேசிக் ஐடியா தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கன்னியாகுமரியில் மார்த்தாண்டத்தில் அதை சுற்றி இருக்கிற 14 கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா இந்த குவாரி பிரச்சனையாகப்பட்டது விஸ்வரூபம் எடுத்துகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா நாளுக்கு நாள் அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா,
இந்த குவாரியில் இந்த பாம் பிளாஸ்ட் பண்ணி தாங்க அந்த குவாரியோட ராக்லாம் கிராக் பண்ணுவாங்க சின்ன சின்ன பீஸா. அப்படி இவங்க பாம் வைக்கும்போது அங்கே சுற்றி இருக்கிற ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கிற வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிராக் விழுகுது. இந்த ஒரு காரணத்தினாலேயே அந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு இருக்கிறதுக்கு ரொம்பவே பயப்படுறாங்க. ஒரு ரீசெண்டாக ஒரு கல்யாணமான நபர் பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த வீடை இங்கே விட்டுட்டு அவர் போய் மாமியார் வீட்டில் தான் இருக்கிறதா சொல்கிறாரு. ஏன்னா அவர் சொந்த வீடு அவன் உள்ள ஃபுல்லாக கிராக்காக விழுந்திருக்கு. அவருக்கு ஒரு 10 மாதத்தில் ஒரு குழந்தை இருக்குது. ஸோ ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து இங்கே ரிஸ்க் எடுக்கக்கூடாது, இந்த ஒரு காரணத்துக்காக அவர் ப்ரிகாஷனாக அவர் ஃபேமிலியை வெளியே வச்சுருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லப்படாத பிரச்சனைகள் அங்கே ஓடிட்டுருக்கு. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் வீட்டு ஜன்னலையே என்னால் திறக்க முடியல, ஏன்னா அங்கேருந்து வர குப்பையால் எங்கள் வீட்டு ஜன்னல் ஃபுல்லாக அப்படியே ஒரு ஆஷ் கலரில் இருக்குது. ஸோ இதை நான் திறந்து வச்சேன்னா அந்த ஆஷ் குப்பை ஃபுல்லாக எங்கள் வீட்டுக்குள்ளே தானே வரும். ஸோ இந்த ஒரு காரணத்தினாலேயே எங்கள் வீட்டு ஜன்னல் திறக்கிறதுக்கே பயமாக இருக்குது. ஸோ இதனால் ரொம்ப குழந்தைங்களும் வெளியில் போய் விளையாட முடியாத சுச்சுவேஷனில் தான் நாங்கள் இருக்கோம், இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கதாரத்தையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இந்த டீ பிளான்டேஷன், காஃபி பிளான்டேஷன்லாம் இருக்கும் பாருங்கள், அதை சுற்றி இப்போ வந்து ஆஷ் குப்பை தான் இருக்குது. இப்போ வந்து இந்த மிஷின்ஸ் ஆல்ரெடி அதை கழுவுற ப்ராசஸ் போய் இந்த ஆஷ் குப்பையை ரிமூவ் பண்ணுறதுக்குனே அது ஒரு ப்ராசஸாக ஆட் பண்ணப்பட்டிருக்கு அங்கே இருக்கிற மேனுஃபேக்சரிங் பிளான்ஸில். ஏன்னா குப்பையை ஃபஸ்ட்டு நீங்கள் டைல்யூட் பண்ணாதான் நீங்கள் மெயின் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கே எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இந்த ஒரு காரணத்தினால இந்த மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டுமே கூடுது. ஏன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ராசஸ் ஆட் ஆகிறதுனால எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் இதோட விலையெல்லாம் கூடுது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் ரீசெண்டாக இந்த லாரிலாம் அந்த கல்லை வெட்டி வெட்டி கேரளா எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு படிக்கிற பையன் மேலே அந்த கல் விழுந்து அந்த பையன் பயங்கரமான காயமடைஞ்சிட்டான். இந்த ஒரு காரணத்தினால காலையில் 8 to 10 மணி, ஈவினிங் 4 to 6 மணி இந்த மெயின் ரோட்ஸ்லேயே இந்த டிப்பர் லாரி, நார்மல் இந்த குவாரியிலேருந்து ராக் சேர்த்திட்டு வர லாரி, இந்த மாதிரி எந்த லாரியுமே அனுமதி இல்லாத மாதிரி அவங்க ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இவங்களோட பிரச்சனை பார்த்தீங்கன்னா பகலில் தான்ப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லிடவே முடியாது. ஏன்னா 24/7 பார்த்தீங்கன்னா லாரி குவாரியை விட்டு வெளியே போய் அந்த கேரளாவுக்கு போயிட்டே தான் இருக்குது. இந்த ஒரு காரணத்தினாலே இவங்களோட வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இவங்களுக்கு நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ என்னென்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைனைட்டிஸு, நாசல் அலர்ஜி, அப்புறம் ஐ இரிட்டேஷன், ஆஸ்மா, பிரான்சிட்டிஸ், மூச்சு விடுறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருக்கு, க்ரானிக் காஃப், இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் அங்கே இருக்கிற மக்கள்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு குவாரியோட பிரச்சனை, இது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை, அந்த மாதிரி இதை நம்ம பார்க்கவே முடியாது. இது ஒரு அன்றாட மக்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனையாக இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கு கன்னியாகுமரி சைடு. ஸோ இந்த பிரச்சனை இப்போ தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது 2018க்கு முன்னாடி இருந்தே இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன ஒரு ஹேண்டில் தான் இந்த குவாரி கல்லெல்லாம் உடச்சி அப்போ எடுத்துகிட்டு வெளியில் வருவாங்க. அப்போ இது அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மக்கள்னால பார்க்கப்படல. ஸோ 2018க்கு அப்புறம் மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மிஷின்ஸை வச்சு இந்த குவாரியை பிரேக் பண்ணி அதில் இருக்கிற ஸ்டோன்ஸை எடுக்கும்போது தான் இந்த பிரச்சனையே வருது. இப்போ இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் இவங்க வந்து ஒரு மிஷினரியில் அரைச்சி இதை எம்சாண்டாக மாற்றிடுவாங்க. இந்த எம்சாண்டுங்கிறது ஒன்றும் இல்லை, இத்தனைலாம் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு மணல் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் கோவிடுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மணலோட டிமாண்டும் ரிஸ்ட்ரக்ஷனும் ரொம்ப ஜாஸ்தியான லெவலில் மாறிட்டதுனால ஸோ இதுக்கு ஆல்டர்னேட் ப்ராடக்டாக இந்த எம்சாண்ட், பி சாண்டுங்கிறது மார்க்கெட்டில் வருது. அந்த எம்சாண்டும் பி சாண்டும் மார்க்கெட்டில் முன்னேறதே இருக்குது. ஆனால் மணலோட ஸ்ட்ராங்னஸ், ஒரு பில்டிங் மணலாக கட்டினா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த ஒரு குவாலிட்டியே இந்த எம்சாண்டும் பி சாண்டும் கொடுக்காதனால இந்த மக்கள் அவாய்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து வேறு வழியே இல்லாதங்கிற பட்சத்தில் தான் இந்த எம்சாண்டை நம்ம யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸும் அங்கே இருக்கிற பவர்ஃபுல் பொலிட்டிஷியன்ஸ் தான் இதுக்கெல்லாம் காரணம். ஏன்னா இந்த குவாரி ஓனர்ஸ் கொடுக்குற அமௌண்ட்டை வாங்கிட்டு சைலண்டாக இவங்க அமைதியாக இருக்கிறதா தான் நம்மளுக்கு பார்க்க முடியுது. ஏன்னா இவங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு நினச்சிருந்தா எப்பயோ எடுத்துருக்கலாம், ஏன் இப்போ கூட எடுத்துருக்கலாம். இப்போ வரைக்கும் இதில் பெருசாக ஆக்ஷன் இல்லாத காரணம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பார்க்கப்படுது. ஸோ இதை தவிர்க்க வழியே இல்லையா, கன்னியாகுமரி மக்களோட பிரச்சனையை தீர்க்க வேறு சொல்யூஷனே இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஆனால் அது ஃப்யூச்சரில் இருக்குது. அந்த ஃப்யூச்சரில் இருக்கிற அந்த விஷயத்தை நம்ம ப்ரெசென்ட்டு கொண்டு வந்தால் மட்டும்தான் அந்த சொல்யூஷன் நம்ம சால்வ் பண்ண முடியும். அப்படி என்னப்பா சொல்யூஷன் கேட்டிங்கன்னா, இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ்லாம் எல்லாமே மாறிட்டுருக்கு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீல்லேயே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக இந்த கேரளா சைடு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீல்லேயே வீட்டை அப்படியே கம்ப்ளீட்டாக கட்டி கொடுத்துருவாங்க. அதுக்கு மெயின்டெனன்ஸும் அவங்க சைட்லேருந்தே பார்த்து கொடுத்துருவாங்க. ஸோ இதோட லைஃப் ஸ்பேனு, அதாவது இந்த செங்கல் சிமெண்ட்னால கட்டுற பில்டிங் ஒரு 75 இயர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டீல்னால் கட்டுற பில்டிங் ஒரு 50 இயர்ஸ் வரும். இன்னும் நம்ம கண் கூட பார்க்கல, இது மோர் தென் 50 இயர்ஸ் கூட வரும்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் கம்பெனி சைட்லேருந்து இது 50 இயர்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவாதத்தை தராங்க. இன்னொன்று, இந்த ஸ்டீலில் நீங்கள் கட்டினீங்கன்னா அது அப்படியே கம்ப்ளீட்டாக ரீசைக்கிளபிள். நீங்கள் 50 வருஷம் கழிச்சும் நீங்கள் அந்த ஸ்டீலை மட்டும் கழட்டிட்டு நீங்கள் புது ஸ்டீல் கூட மாட்டிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு டெக்னிக் தான் இது. அதே நீங்கள்
சிமெண்ட் சாண்டில் வச்சு கட்டும்போது நீங்கள் அது மாதிரி பண்ண முடியாது. அந்த குறிப்பிட்ட இடத்துல வேணால் நீங்கள் இடிச்சு கட்டலாம் தவிர அதை ரீசைக்கிள் நீங்கள் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு ஆடட் பெனிஃபிட் இருக்குது. இன்னொன்று, இப்போ நீங்கள் வீடு கட்டணும்னு எடுத்தாலே ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் அயனில் நீங்கள் கட்டும்போது 1 மந்த் 2 மந்த்லேயே உங்களுக்கு பக்காவாக கட்டி கொடுத்துருவாங்க. அதாவது எந்த ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சாலும் அது ஒரு சின்ன நெகட்டிவ் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஸ்டீலில் கட்டும்போது நிறைய பேர் யோசிக்கலாம், இன்கேஸ் கரண்ட் பாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு. ஸோ அதுக்குண்டான ஒரு டெக்னாலஜி இவங்க உள்ள புகுத்தி இருக்கிறதுனால இதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஸோ இந்த டெக்னாலஜியை கன்னியாகுமரி மக்கள் நாம் ஓவரால் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நமக்கு இந்த கன்னியாகுமரியில் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைலாம் சால்வ் ஆகும். எப்படிப்பா அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஸ்டீலில் நம்ம பில்டிங் எல்லாத்தையும் கட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த எம் சாண்டு பி சாண்டே தேவைப்படாது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க அந்த மலையிலேருந்து இந்த எம் சாண்டு பி சாண்ட் தயாரிக்க தான் அந்த கல்லை வெட்டுறாங்க. அப்படிங்கும்போது நமக்கு டிமாண்டு குறையுது. மார்க்கெட்டில் டிமாண்ட் இல்லாத ப்ராடக்டை இவங்க உற்பத்தியும் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதோட தேவைங்கிறது சுத்தமாகவே இல்லாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த பிரச்சனையை அணுகும்போது ஒரு சாமானிய மக்களாக நம்மளாலேயும் இவங்களோட பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் தர முடியும். அதுக்கு பெரிய ஆளாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம மார்க்கெட்டில் எல்லாருமே ஸ்டீலில் நோக்கி பில்டிங்ஸை கட்டும் போது யாரோ ஒருத்தவங்களோட பிரச்சனையை நம்ம இன்றைக்கி சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்கோங்க. ஸோ இது ஸ்டீல் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான ஒரு ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. இந்த மக்களுக்கு ஆல்டர்னேட் சொல்யூஷன் ஒரு சாமானியன்னா என்ன பண்ண முடியுமோ அந்த வகையில் தான் நான் சிந்திச்சு இதை போட்டிருக்கேன். ஸோ ஓகே, நம்ம இந்த வீடியோட எண்டிங் கொண்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தெரிவிங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம், வெற்றி.